இந்த 6வது மாதத்துல ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். வேறு எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் கேட்டீங்கன்னா இன்றைய செய்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொண்டு வரும். வாசிக்கப்பட்டதான அந்த சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசிங்க. உத்தம ஆசீர்வாதங்களோடு உத்தம ஆசீர்வாதத்தோடு என்ன செய்யறாரா? எதிர்கொண்டு வருகிறார். இந்த மாதத்துல நீங்க நினைக்கிற ஆசீர்வாதம்லாம் ஆசீர்வாதம் அல்ல. நம்ம எதெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோமோ, எதெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ நம்புறீங்களோ அதெல்லாம் உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. அப்படியானால் உத்தம ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எதிர்கொண்டு வந்து, அதுக்கு தெரியுமா உங்களுக்கு, கும்பிட போன தெய்வம் என்ன செய்தான்? யார பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்களோ அவங்க முன்னாடி வந்தா எப்படி இருக்கும்? எது வேணும்னு போறீங்களோ அதுவே உங்களை வந்து சந்திச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா.